ஹாய், இப்போ நம்ம வந்து பவர் பாயிண்டில் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன டிசைன், அது வீடியோ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பவர் பாயிண்ட் பேஜ் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணது இதில் வந்து நான் ஒரு டிசைன் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் பண்ணோம், இந்த டிசைன் ஆப்ஷன் மெனு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே எனக்கு என்ன மாடல் டிசைன் வேணுமோ அந்த மாடல் டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது இதோட பேக்ரவுண்ட் டிசைனை வந்து நான் மாற்றிட்டேன். சும்மா ஒரு டிசைனுக்காக தான் வேண்டியதான் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ ஃபைல் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ வச்சு தான் இந்த டிசைன் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நானே இப்போ இதில் நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்சர்ட் போகிறேன். மெனுவில் இன்சர்ட்டை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஃபைலில் போய் ஆன்லைன் வீடியோ அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் மை பிசி அப்படின்னா இப்போ என்னோட சிஸ்டத்துலேருந்து நான் ஒரு ஃபைல் எடுக்க போகிறேன். இப்போ என்னோட சிஸ்டத்தில் நான் ஆல்ரெடி நானும் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வீடியோ ஆன் மை பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதும் அந்த வீடியோ இங்கே செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதோடைய என்னுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணிக்கிறேன். வச்சுட்டேன். இந்த வீடியோவை செட் பண்ணிட்டு இந்த பிளேபேக், இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இதுல பிளேபேக்னு இருக்கு இல்லையா, இந்த பிளேபேக்ல போய் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் பண்ணும்போது எனக்கு நான் கிளிக் பண்ணாதான் எனக்கு அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ரன் ஆகணும். நான் கிளிக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து எனக்கு பிளே ஆகணுங்கிறது கிடையாது. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல போய் நான் ஆட்டோமேட்டிக்கலிங்கிறத வச்சுட்டு இதோட வேல்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். மியூட்ல போட்டுறேன். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நான் மியூட்ல போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இப்போ இதை செட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதை இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட்டில் போய் ஷேப்ஸ் பட்டன் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ சைஸுக்கு. தென் அகைன் இன்சர்ட் போகிறேன். தென் ஷேப்ஸ் போகிறேன். திரும்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஒன்று டைப் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட சைஸை மாற்றிக்கிறேன். தென் ஃபாண்ட் மாடலையும் மாற்றிக்கிறேன். ஒரு அவுட்லைன் ஃபாண்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிளிக் பண்ணனா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அகெயின் ஃபார்மேட் போகிறேன். இப்போ இந்த ரெண்டு ஷேப்பையும் மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ மெர்ஜ் ஷேப்ஸில் போய் இப்போ கம்பைன் அப்படின்னு கொடுத்துட்டேன். கம்பைன் கொடுத்துட்டேன்னா இப்போ அடியில் உள்ள வீடியோ வந்து உங்களுக்கு மேலே தெரியுது பாருங்கள். இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ஃபார்மேட் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண, திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த கிரேடியன்ட் ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்னு வந்துருச்சு. இப்போ அது வந்து இந்த இடத்துல நான் மாற்றிக்கிறேன். நான் இந்த இடத்துல கலர் போய் ஃபில் கலரில் போய் ஃபார்மேட் ஷேப்ஸை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு கிரேடியன்ட்டில் இந்த ஃபில் கலரில் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் ஃபில் கலரில் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஐ ட்ராப்பர் எடுத்து இந்த பேக்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதே பேக்ரவுண்ட் கலருக்கு எனக்கு ஐ ட்ராப்பரில் மூலியமாக இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த ஐ ட்ராப்பருங்கிறது இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் வச்சுருக்கணும் அந்த கலர் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். டிரான்ஸ்பரன்சியை ஒரு 77 வச்சுக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவை ரன் பண்ண போகிறேன். கொடுத்தாச்சு, நம்மளுடைய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவை.